வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இனி வரும் காலகட்டங்கள்ல சென்னைக்கு வர இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் சென்னை உடைய மெட்ரோ பேஸ் 2. இதுவரைக்கும் சென்னையில 54 கிலோமீட்டர்ஸ் லென்த் அளவிலான மெட்ரோ லைன்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 படி ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு 54 கிலோமீட்டர் அளவிலான மெட்ரோ லைன்ஸோட சேர்த்து கூடுதலா 119 கிலோமீட்டர் அளவிலான மெட்ரோ லைன்ஸ் அப்படின்றது வர இருக்கு. அதோட சேர்த்து 128 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது வர இருக்கு. அதுல தான் இந்த வீடியோல நம்ம மயிலாப்பூர்ல அமையவிருக்கக்கூடிய சென்னையுடைய ரொம்பவே டீப்பஸ்டான மெட்ரோ ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் பத்தியும், சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அமையவிருக்கக்கூடிய பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது தொடங்குச்சு. அதன்படி சென்னையில 54 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மெட்ரோ ரயிலுடைய டிராக்ஸ் அப்படின்றது போடப்பட்டுச்சு. அதன்படி இப்ப கரண்டா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய மெட்ரோவை கொண்ட சிட்டியா நம்மளுடைய சென்னை இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டரோட சேர்த்து கூடுதலா சென்னை முழுமைக்கும் கவர் ஆகிற மாதிரி 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ டிராக்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி கூடுதலா 128 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகளுக்காண்டி 68,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகள் அப்படின்றது வரும் 2026ஆம் ஆண்டு ஒட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 கான பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கை கொண்ட சிட்டியா சென்னை மாறிடும். அதை தொடர்ந்து இப்ப நம்ம சென்னையினுடைய மோஸ்ட் டீப்பஸ்டான மெட்ரோ ஸ்டேஷனா வர இருக்கக்கூடிய மயிலாப்பூர் மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு மயிலாப்பூர்ல அமையவிருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது 115 அடி ஆழம் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா 4 லெவல்ஸா இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை பிரிச்சிருக்காங்க. அதுல லெவல் 1 படி டிக்கெட்டிங் லெவலாவும், லெவல் 2ல கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸும், அப்புறம் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டதா மொத்தம் 4 லெவல்ஸ் கொண்ட இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது மயிலாப்பூர்ல அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம மாதவரத்துல இருந்து சிப்காட் வரைக்கும் போற மெட்ரோ ரயில்ஸ் அப்படின்றது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல லெவல் 1ல 17 மீட்டர் ஆழத்திலையும், அப்புறம் லெவல் 3ல 35 மீட்டர் ஆழத்திலையும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் போற மெட்ரோ ரயில் அப்படின்றது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுடைய லெவல் 2ல 24 மீட்டர் டெப்த்ல வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இப்ப நம்ம சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனா அமையவிருக்கக்கூடிய பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சென்னையில ரொம்பவே ஒரு பிஸியான ஏரியா அப்படின்னு சொன்னா டி நகர் தான். டி நகருடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது டிராபிக் தான். அந்த ஒரு டிராபிக்கை குறைக்கிற விதமா தான் பனங்கல் பார்க்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது தான் சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனா அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது 20 மீட்டர் ஆழத்திலையும், 320 மீட்டர் நீளம் கொண்டதாகவும், 17,000 சதுரடி பரப்பளவு கொண்டதா இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 5,000 பீப்புள்ஸ் அட் த டைம்ல இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு 6 எக்ஸிட்ஸ் மற்றும் என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabari Karthik.